ஃபோன்பேல நீங்க ஆட்டோமேட்டிக் பேமெண்ட்டை கேன்சல் பண்ணலாம் அப்படின்னு பாப்பீங்க. அப்போ ஆட்டோமேட்டிக் பேமெண்ட்டை கேன்சல் பண்றதுக்கான அந்த ஒரு ஆப்ஷன் பாத்தீங்கன்னா இருக்காது. எதனால அந்த கேன்சல் ஆப்ஷன் இல்ல, இந்த மாதிரி இல்லாம இருந்துச்சுன்னா நம்ம எப்படி கேன்சல் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் டீடைலா அந்த வீடியோல பார்க்க போறோம். பார்க்கறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோக்குள்ள போலாம். ஃபோன்பே ஆப் ஓபன் பண்ணிருங்க. ஓபன் பண்ணிட்டு சைடில் அக்கௌண்டோட ப்ரொஃபைல் இருக்கும், அதை கிளிக் பண்ணிருங்க. கிளிக் பண்ணிட்டு மேனேஜ் பேமெண்ட்ஸ் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அதுல ஆட்டோ பே ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி உங்களோட ஆட்டோ பே நீங்க கிளிக் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா அதுல ஆட்டோமேட்டிக் பேமெண்ட்டை கேன்சல் பண்றதுக்கான ஆப்ஷன் பாத்தீங்கன்னா இருக்காது. எதனால இந்த கேன்சல் பண்றதுக்கான ஆப்ஷன் இல்லை அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் இதை எப்படி இந்த ஆட்டோமேட்டிக் பேமெண்ட்டை கேன்சல் பண்றது அப்படிங்கிற டீடைல்ஸுமே இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதாவது நீங்க ஆட்டோமேட்டிக் பேமெண்ட் செட் பண்றப்ப நீங்க எந்த ஆப் ஆர் வெப்சைட்ல இருந்து ஆட்டோமேட்டிக் பேமெண்ட் செட் பண்ணீங்களோ அந்த ஆப் ஆர் வெப்சைட்ல டைரக்டாவே பாத்தீங்கன்னா போன்பேல இருந்து அந்த ஆட்டோமேட்டிக் பேமெண்ட்டை கேன்சல் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா கொடுத்துருக்க மாட்டாங்க. அதனாலதான் பாத்தீங்கன்னா உங்களால போன்பேல இருந்து டைரக்டா அதை கேன்சல் பண்ண முடியாது. நீங்க எந்த ஆப் ஆர் வெப்சைட்ல இருந்து இந்த போன்பேக்கு ஆட்டோமேட்டிக் பேமெண்ட் செட் பண்ணீங்களோ டைரக்டா அந்த ஆப் ஆர் வெப்சைட்லயே போயிட்டு நீங்க ஆட்டோமேட்டிக் பேமெண்ட்டை கேன்சல் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கான்றத பாருங்க. இருக்கும், அங்க நீங்க அதை கேன்சல் பண்ணிக்கலாம். அண்ட் ஒரு சில விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. மெயினா நீங்க பாத்தீங்கன்னா இந்த லோன்லாம் எடுத்திருப்பீங்க. லோன்லாம் எடுக்கிறப்ப பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் பேமெண்ட் தான் மோஸ்ட்லி செட் பண்ண சொல்லுவாங்க. அப்படி நீங்க செட் பண்றப்ப பாத்தீங்கன்னா நீங்க அதை கேன்சலே பண்ண முடியாது. அந்த லோன் முடிகிற வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த ஆட்டோமேட்டிக் பேமெண்ட் எல்லாமே நீங்க கேன்சலே பண்ண முடியாது. ஒன்ஸ் லோன் முடிஞ்சிச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காவே பாத்தீங்கன்னா அந்த ஆட்டோமேட்டிக் பேமெண்ட் எல்லாமே கேன்சல் ஆயிடும். அதை நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஒரு சில ஆப் ஆர் வெப்சைட்ல பாத்தீங்கன்னா அந்த ஆட்டோமேட்டிக் பேமெண்ட்டே பாத்தீங்கன்னா கேன்சல் பண்றதுக்கான ஆப்ஷன் பாத்தீங்கன்னா நம்மளோட யூபிஐ ஆப்லயும் கொடுத்துருக்க மாட்டாங்க, அவங்க ஆப்லயுமே பாத்தீங்கன்னா அதை கொடுத்துருக்க மாட்டாங்க. அந்த பர்டிகுலர் பேமெண்ட் டைம் பீரியட் எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காவே கேன்சல் பண்ற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. அதையும் நீங்க தெரிஞ்சுக்கணும். அண்ட் சம் ஆப் ஆர் வெப்சைட்ல பாத்தீங்கன்னா போன்பேல அதை கொடுத்துருக்க மாட்டாங்க கேன்சல் பண்றதுக்கு. ஆனா அந்த ஆப்ல பாத்தீங்கன்னா இன்ஸ்டன்டா கேன்சல் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கலாம். ஸோ அதனால நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிம்பிள் விஷயம், இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக் பேமெண்ட்டை கேன்சல் பண்றதுக்கான ஆப்ஷன் போன்பேல இல்லை அப்படின்னா நீங்க செட் பண்ண, அதாவது எந்த ஆப் ஆர் வெப்சைட்ல இருந்து செட் பண்ணீங்களோ அதுல போய் டைரக்டா கேன்சல் ஆப்ஷன் இருக்கான்றத செக் பண்ணுங்க. இருந்துச்சுன்னா அங்க நீங்க கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த வீடியோ மூலியமாக இந்த கேன்சல் ஆப்ஷன் இல்லை அப்படின்னா அது எதனால இல்லை அப்படின்றத நம்ம இப்போ தெரிஞ்சிருக்கோம். அதுக்கப்புறம் இதை எப்படி கேன்சல் பண்றது அப்படிங்கறதுமே தெரிஞ்சிருப்போம். இதுல எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க, நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்றேன்.